இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலுமாய் வவுனியாவிலே ஈச்சங்குளத்தில் இருக்கிற எங்களுடைய ரிவைவல் சென்டரில் இருந்து, அதாவது மாந்தோப்பில் நின்று உங்களோடு பேசுகிறேன். இந்த நாளிலுமாய் இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்வை செழிப்பாய் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில நன்மைகளை அவர் காணும்படி செய்வார். என் தேவனாகிய கர்த்தரால ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலுமாய் வேதத்தில் ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். 2 ராஜாக்கள் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைந்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அருமையான தேவ பிள்ளையே, இந்த வசனத்தை வாசிக்கிற போது உள்ளத்திலே ஒரு ஏக்கம். இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். எசேக்கியா கர்த்தாவை பார்த்து, உமக்கு முன்பாக நான் உண்மையும் உத்தமமாய் மனத்தாழ்மையுமாய் நடந்து கொண்டேன் என்று சொல்லி அழுகிறதை பார்க்கிறோம். ஏன் அப்படி அவன் அழ வேண்டும் என்று பார்க்கிற போது ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், அவன் வியாதிப்பட்ட வேளையிலே நீ மரிக்கப் போகிறாய், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்த என்று சொன்னார். அவன் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தேவனுடைய மனுஷன் தீர்க்கதரிசி அங்கே ஏசாயாவை சொன்னபோது அவனுக்குள்ளே மிகவும் துக்கம் வந்து விட்டது. அவன் கர்த்தரை பார்த்து விண்ணப்பம் பண்ணுகிற போது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். கவனித்து கேளுங்கள். உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன். இந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில வியாதிகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் வருகிற போது இந்த எசேக்கியா ராஜாவை போல உம்முடைய பார்வையில உத்தமமும் மன உண்மையுமாய் உம்முடைய பார்வைக்கு நலமானதை நான் செய்தேன் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க முடிகிறதா? அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மேலே இறங்க வேண்டுமானால், தேவன் நம்மேலே தயவு வைக்க வேண்டுமானால், தேவன் நம்முடைய நிந்தைகளை மாற்ற வேண்டுமானால், தேவனுடைய பார்வையிலே நாம் செம்மையானதை செய்ய வேண்டும். மன உத்தமமாய் தேவனுடைய பார்வையில நீதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நாட்கள்ல மனுஷன் தனக்கு நலமானதை செம்மையானதை செய்து தனக்கு நன்மையாய் தோன்றுகிறவர்களை பேசி தேவ பார்வையிலே அவன் அற்பமான மனிதனாய் மாறி போகிறான். அதனால தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறது இல்லை. தேவன் நம்முடைய வியாதிகளை நம்மை விடுவிக்கிறது இல்லை. அருமையான தேவபிள்ளையே, தேவன் நம்மை குணமாக்க வேண்டுமானால், தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், தேவனுடைய பார்வையிலே எப்பொழுதும் நாம் செம்மையானதை செய்ய வேண்டும். இந்த எசேக்கியாவுடைய வாழ்விலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் இருந்தாலும், வியாதி நேரத்திலே, துன்ப நேரத்திலே, மரண நேரத்திலே தேவன் நம்மை விடுவிக்க வேண்டுமானால் தேவ பார்வையில செம்மையானதை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். மன உத்தமமாய் தேவனுடைய பார்வையில மேன்மையானதை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய பார்வையிலே நான் செம்மையானதை செய்தேன், மன உத்தமமாய் நடந்தேன், அதை நினைந்தருளும் என்று சொல்லுகிற போது தேவன் என்ன செய்தார் தெரியுமா? அவனுக்கு அவனுடைய ஆயுசு நாட்களோடு 15 ஆண்டுகளை கூட கொடுத்தார். உங்கள் ஆயுசு நாட்களை பெருக பண்ண வேண்டுமா? உங்கள் ஆயுசு நாட்கள் பூமியில நீடித்திருக்க வேண்டுமா? தேவ வார்த்தையிலே, தேவ சமூகத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்கள். நன்மையானதை, ஜீவனானதை, மேன்மையானதை தேவனிடத்திலே நாடுங்கள். அப்பா உங்க வாழ்க்கையில நன்மையை செய்வார். சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்குமா, ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடுகிறதில்லை. உங்க வாழ்க்கையில நன்மைகளை குறைபட்டு போகிறீர்களோ, உங்க வாழ்க்கையில நிந்தைகள், அவமானங்களுக்குள்ளே கடந்து போகிறீர்களோ, கர்த்தரை தேடுகிற உங்க வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் தேவனை தேடுகிறீர்களா? தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறீர்களா? தேவ சமூகத்துல காத்திருக்கிறீர்களா? அருமையான தேவனையே, கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லுகிறதுனால வாழ்க்கையில நன்மை வருகிறது இல்லை. நம்முடைய கிரிகைகளை கண்டு தேவன் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்கிறார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? தகப்பனே, இந்த நாளிலுமாய் யாரெல்லாம் இந்த இயேசு நம்மோடு இந்த தேவ செய்தியை கேட்டு உங்க சமூகத்துல தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற நிந்தை கற்கள் இந்த மாதத்தின் கடைசி காலத்தில் நின்று நாட்கள் என்று சொல்லுகிறேன் உடைக்கப்படத்தக்கதாய்
தேவ மகிமை தேவ பிரசன்னம் இறங்கி வரத்தக்கதாய் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் தேவனுடைய ஆளுமை வெளிப்படத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாட்கள்ல நீங்க உங்க வார்த்தை அனுப்பி விடுவித்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்மையை காண ஜீவனை காண அனுக்கிரகம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இயேசு நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் ஆரோக்கியம் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்விலை மேன்மையானதை செய்வார். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்களில் கர்த்தர் எல்லைகளை விரிவாக்கி மகிமையான மேன்மையான காரியங்களை செய்கிறார். இன்னும் அதிகமாய் தேவனுக்குள்ள பலப்படவும், அநேகரை தேவ ராஜ்யத்துக்கு உட்படுத்தவும், அநேகருக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தவும் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. ஆமென்.